தலைமை ஆசிரியரை குரங்குகளின் அட்டகாசம் எல்லை மீறி வருகிறது. பள்ளிக்குள் புகுந்து மாணவிகளை படிக்க விடாமல் மிரட்டும் இவற்றை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டாம்பூச்சிகளாய் பள்ளி மாணவிகள் பயமுறுத்த வந்ததோ குரங்கு கூட்டம். தேனியில் திருவெல்லாம் இந்த பட்டாளம்தான் நூற்றுக்கணக்கில் நடைபெறுகிறது. பள்ளி வளாகத்திற்கும் படையெடுத்து வரும் குரங்குகள் சாப்பாட்டு கூடைகளை கொள்ளை அடிக்கின்றன. மரத்தடியில் மாணவிகள் படித்தாலும் இவற்றின் கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது. வகுப்பறைக்குள் புகுந்து நோட்டு புத்தகங்களை அள்ளிச் செல்வது, தேர்வுக்கும் வந்து மிரட்டுவது என்று குரங்குகளின் அட்டகாசத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. புக்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதை போய் நாங்கள் எடுக்கும்போது எங்களோட கான்சென்ட்ரேஷனே சிதறடிக்கப்படுது. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப எக்ஸாம் பேப்பர்லாம் ஆன்சர் சீட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருது. ஒவ்வொரு நாளும் அங்கே குரங்குக்கு பயந்துகிட்டே படிச்சுட்டு இருக்கோம். மாணவிகள் படும் பாட்டை பற்றி பள்ளி நிர்வாகம் சார்பில் வனத்துறைக்கு பல புகார்கள் தரப்பட்டுள்ளன. இருப்பினும் குரங்குகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் எப்போதுமே அச்சத்தின் பிடியில் தான் இருக்கிறது பள்ளி வளாகம். குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மாணவியர்கள் கையில் வைத்திருக்கும் பொருட்களை பறித்துக் கொண்டு ஓடிவிடுகிறது. மாணவிகளை இந்த குரங்கு தொல்லையிலிருந்து பாதுகாக்கும்படி வனத்துறைக்கு நாங்கள் ஏற்கனவே மனு அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தேனி நகரின் மையப்பகுதியில் வானரங்களின் வாலாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று பொதுமக்கள் 2 ஆண்டுகளாக கோரி வருகின்றனர். கூடிய விரைவில் இந்த தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பு. சன் செய்திகளுக்காக பழனிவேல் ராஜன்.